வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் தி இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் சீரிஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சுப்மன் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரிஷப் பந்தா வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருக்கு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நிறைய பேர் ரைஸ் பண்ணலாம், ஒரு சில பேருங்களாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு பிளேஸ் லைக் அக்சர் பட்டேல், சஃப்ராஸ் கான், முகமது ஷமி அண்ட் முக்கியமா ஸ்ரேயாஸ் ஐயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், முகமது ஷமி கம்ப்ளீட்டா ஃபிட்டா இல்லை. ஓகேங்களா, சஃப்ராஸ் கான் டிராப் பண்ணது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. எதுக்கு எடுத்தீங்க ஆஸ்திரேலியா டூருக்கு, எதுக்கு இப்போ டிராப் பண்ணீங்கன்றது தெரியல. அன்லஸ் அவருக்கும் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சுன்னா. ஸ்ரேயாஸ் ஐயர் செட்டே ஆக மாட்டாருன்றது அஜித் அகர்கர் ஓப்பனா சொல்லிட்டாரு. எஸ், சீனா கண்ட்ரீஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆவாரு, நான் இதை எதிர்பார்த்தேன், அவர் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா கண்டிப்பா அவர் உள்ள வர சான்சஸ் இருக்கு டெஸ்ட் டீம்ல. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் டெஃபினட்டா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆக மாட்டாரு, 2 லெஃப்ட் ஆர்ம்ஸ் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. மற்றபடி ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அர்ஷதீப் சிங் எடுத்திருக்காங்க, விச் இஸ் a good selection. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் என்னைக்குமே தேவை. கருண் நாயர், சாகி தர்ஷனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அண்ட் அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு.